ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஐயனார் துணை சீரியல்ல அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படின்னாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நிலா வந்துட்டு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே பிளான் பண்றாங்க. ஆனா நிலா வேணான்னு சொல்றாங்க. இல்ல நாங்க பணம் ரெடி பண்ணி கொடுக்குறோம்னு சொல்லிட்டு வீட்டு பத்திரம் இருக்குல்லையே அதை கொண்டு போய் பேங்க்ல வச்சு பணம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க போனா அவங்க வந்துட்டு இது வந்து உயிலு, இதை வந்து பத்திரமா டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், அது உங்க அப்பா பேருக்கு பண்ணணும், அப்புறமா பே ஸ்லிப் இந்த மாதிரி நிறைய டீடைல்ஸ் வேணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறமா சோழன் சேரன் அப்புறம் அவங்க அப்பா எல்லாருமே பேசுறாங்க. இது என்ன இவ்வளவு கேக்குறாங்க, அதெல்லாம் நம்ம கிட்ட எங்கடா இருக்கு, அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம பணம் இல்லன்னு கடன் வாங்க தான் இங்க வந்திருக்கோம். ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த பத்திரமா மாத்துறதுக்கே செலவாகும், அதையே நம்மள செய்ய சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. சரி என்ன பண்ணலான்னு பாக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாங்க. அப்ப வீட்லயும் வந்துட்டு பாண்டி சொல்றாரு, நானும் ஒரு சில பக்கம் கேட்டிருக்கேன், பணம் கிடைச்சதுன்னா கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நிலா வந்துட்டு எதுக்கு இவ்வளவு கஷ்டம், அதெல்லாம் வேண்டாம், நிறைய பக்கம் அப்ளை பண்ணிருக்கேன், அங்க எங்கேயாவது வேலைக்கு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சேரன் சொல்றாரு, இல்ல நீ வேலைக்கும் ட்ரை பண்ணு, பிளஸ் இதுவும் பண்ணலாம், சோ ஏதோ ஒன்னு நம்ம இது பண்ணிக்கலாம், எது உனக்கு அமைதோ அப்படி போய்க்கலாம், ஒருவேளை அமௌண்ட் ரெடி ஆயிடுச்சுன்னா நீ அமௌண்ட்டை கொடுத்து அங்க பார்ட்னரா ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா இவங்க எல்லாருமே யோசிச்சு பேசுறாங்க. அப்ப சோழனும் சேரனும் ஒரு பிளான் சொல்றாங்க. அப்பா பேர்ல மாத்தி இவ்வளவு இது பண்றதுக்கு பேசாம நிலா பேர்ல மாத்தணும்னா ஈஸியா லோன் வாங்கலாம் தானே அப்படின்னு சொல்றாங்க. ஆமா நல்ல ஐடியா, ஆனா இதுக்கு அப்பா ஒத்துக்குவாரா அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்பாட்டே பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்டையும் போய் பேசுறாங்க. அப்பா இப்படி வந்து இந்த வீட்டை வந்து நிலா பேர்ல மாத்திட்டோம் அப்படின்னா இது எல்லாமே ஈஸியா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. நல்ல ஐடியா தான், அந்த பொண்ணு பேர்ல இருக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா ஓகே அப்ப அவங்க பேர்ல மாத்தணும்னா ஈஸியா லோன் வாங்கிடலாம், அவங்க அந்த பிசினஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. சோ இந்த விஷயம் எல்லாம் வந்துட்டு வானதிக்கு தெரிய வருது. அப்ப அவங்களுக்கு செம கோவம் வருது. பாண்டி கிட்ட போயிட்டு நான் ஏற்கனவே சொன்னேன்ல அவங்கள தான் தலையில தூக்கி வச்சு எல்லாரும் ஆடுவீங்கன்னு, இப்ப வீட்டையே அவங்க பேருக்கு எழுதி வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. அப்ப பாண்டியன் வந்துட்டு சொல்றாரு, இது அவங்க பிசினஸ்க்காக ஹெல்ப் பண்ற மாதிரி தானே அப்படின்னு சொல்றாங்க. ஹெல்ப் பண்றேன்னா எங்கேயாவது கடன் வாங்கி கொடுங்க, அவங்க கடன் கட்டட்டும், அதுக்காக வீட்டை அவங்க பேர்ல எழுதி வைப்பீங்களா, அப்ப நானும் பொண்டாட்டி தானே, அப்ப கல்யாணமாய் வந்தா எனக்கும் அந்த வீட்டுல ஷேர் இருக்கு தானே அப்படின்லாம் பேசுறாங்க. இப்ப பாண்டி யோசிக்கிறாரு, என்ன இவ்வளவு ஹார்ஷா பேசுறாளே அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இனி வர்ற வீடியோல ஒன்னொன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.